Good morning, students. Today we are going to start that Van der factor. Van der factor can be expressed by I. ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் Van der factorனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது the ratio between molarity and formality. பட் இந்த ப்ரீவியஸ் வீடியோ ஃபார்மாலிட்டி பை molarity போட்டிருப்பேன், அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது I is equal to molarity, the ratio of molarity and formality. molarity என்ன உங்களுக்கு weight into 1000 divided by molar mass theoretical into volume of the solution in ml. லிட்டர்னா மேலே 1000 வராது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஃபார்மாலிட்டினா அதே தான் உங்களுக்கு, weight divided by 1000 divided by molar mass absorbed into volume in ml. இப்போ நம்ம கேன்சல் பண்ணணும், உங்களுக்கு என்ன வரும்? எல்லாமே கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு, எக்ஸப்ட் மாலிகுலர் மாஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, இது டினாமினேட்டரில் இருக்குது, இட் வில் கம் இன் டு த நியூமரேட்டர். ஸோ வாட் இஸ் த வேல்யூ we are going to get? molar mass absorbed divided by molar mass theoretical. So the ratio between absorbed molar mass and theoretical molar mass, which will give you that Van der factor. Okay children, so Van der factor oda formula enna? I is equal to absorbed molecular mass divided by theoretical molecular mass. Now we are going to discuss about colligative property. CP கொடுக்கிறேன். Colligative property is directly proportional to amount of the solute. அதாவது colligative property நான் டெஃபினேஷன் சொல்லும் போதே உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன், which depends upon only the amount of the solute, not depends upon the solvent ன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். the amount of the solute இல்லைங்களா? சரி, சொல்லிட்டு போட்டு தான் உங்களுக்கு என்ன, அது colligative property மாறுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் நம்ம கன்சால்டேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா, ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் பேப்பர் ப்ரெஷர் உங்களுக்கு எதாக இருக்கும்? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட். எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட் விச் டிபெண்ட்ஸ் அப்பான் த உங்களுக்கு என்னது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூட், அமௌண்ட் ஆஃப் த சொல்யூட். அதுதான் மொலாலுங்கிறது, அமௌண்ட் ஆஃப் த சொல்யூட் per kg weight of the solvent. டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆல்சோ அமௌண்ட் ஆஃப் த சொல்யூட். நம்ம அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் சொல்யூட் போகிறோமோ அதனால தான் உங்களுக்கு இந்த டிப்ரெஷன் உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, தட் இஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா? இப்போ 4 கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியுமே அமௌண்ட் ஆஃப் த சொல்யூட் டிபெண்ட்ஸ் அமௌண்ட் ஆஃப் த சொல்யூட் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் த அமௌண்ட் ஆஃப் த சால்வெண்ட். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அப்படியே நம்ம கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு வரலாம். கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அமௌண்ட் ஆஃப் த சொல்யூட். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறோம் Van der factor. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம்? now we are going to discuss about the equation for dissociation. ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அசோசியேஷன் நடக்கும், டிசோசியேஷன் நடக்கும். டிசோசியேஷனுக்கு Van der factor எப்படி இருக்கும், அசோசியேஷனுக்கு Van der factor எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பார்க்கலாம். நான் என்ன எடுத்துக்கிறேன், 1 mole ஆஃப் NaCl எடுத்துக்கிறேன். அதை என்ன பண்ணுறேன், வாட்டரை டிசால்வ் பண்ணுறேன். வாட்டரில் சால்வெண்ட்டில் நான் டிசால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, நான் சால்வெண்ட்டை டிசால்வ் பண்ணும்போது இது என்ன உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி ஆகும் உங்களுக்கு NaCl நீங்கள் வாட்டருக்குள்ளே போட்டிங்கன்னா Na ப்ளஸ் Cl மைனஸ்னு பிரிஞ்சிடும். ஓகேங்களா? டு டேக் வாட்டர், NaCl உள்ளே போடுறீங்க, உங்களுக்கு என்ன ஆகும், இட் செப்பரேட் இன்டூ Na ப்ளஸ் அயான் Cl எலக்ட்ரோலைட்ஸாக செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போது நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க இங்கே, வாட் யூ ஹவ் ஜஸ்ட் அப்சர்வ்ட், சாரி வாட் இஸ் த தியரிட்டிக்கல் வேல்யூ. தியரிட்டிக்கல் நீங்கள் ஒரு 1 mole சோடியம் குளோரைட் எடுத்திருக்கீங்க. சரிங்களா? நீங்கள் தண்ணியில் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுது, தட் இஸ் அப்சர்வ்டு வேல்யூ. சில்ட்ரன் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க, இங்கே ஒரு மோல் வருது, இங்கே ஒரு மோல் வருது. அப்போ நீங்கள் இதுக்கு Van der factor எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சோடியம் குளோரைட் ஒரு காம்பவுண்டாக இருக்குது. அப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் சைடு வரும்போது என்ன, உங்களுக்கு டிசோசியேட் ஆகிடுது, அயான்ஸாக உங்களுக்கு பிரிஞ்சிருந்தீங்க. ஓகேங்களா? அப்போது I is equal to MO absorbed molecular mass divided by theoretical molecular mass. What is that absorbed value children here? என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க, இங்கே ஒரு அயான் இருக்குது, இங்கே ஒரு அயான் இருக்குது. ஓகேங்களா? அப்சர்வ் பண்ணுற வேல்யூ உங்களுக்கு என்னது, 2 அயான்ஸ், 1 Na ப்ளஸ் அயான், 1 Cl மைனஸ் அயான். isn't it children? இந்த பீக்கரில் நீங்கள், பிகாஸ் இட் இஸ் அ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், இட் will undergo complete dissociation. டிவைடட் பை நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, தியரட்டிக்கல் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, ஸோ தியரட்டிக்கல் வேல்யூ அப்போ எவ்வளோ எடுத்திருக்கீங்க, இங்கே 1 mole எடுத்துக்கிறீங்க. இப்போ 2/1 இட் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ ஐயோட வேல்யூ என்ன ஆகுது உங்களுக்கு, இட் இஸ் ஈக்குவல் டு 2, which means that I is greater than 1. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு என்னது, this is for dissociation. Now we'll move on to association. association என்ன நடக்குது நம்ம பார்க்கலாம்.
ஒரு ரியாக்ஷனில் வந்து அசோசியேட் ஆகுது. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2 molecules ஆஃப் அசிட்டிக் ஆசிட் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆஃப்டர் த ரியாக்ஷன் 2 moles ஆஃப் அசிட்டிக் ஆசிட் that will dissociate into CH3 COOH twice. அப்படியே 2 மாறிடுது. அப்போ அந்த உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் ஃபார்மில் எழுதுகிறேன். உங்களுக்கு CH3 C double bond O OH. உங்களுக்கு என்ன ஆகும், இங்கே உங்களுக்கு என்ன ஆகும், CH3 C OH ஓக்கும் இடையில ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு இங்கே O இருக்கும், இதுக்கு இருக்கிறதுல பாண்டிங் ஃபார்ம் ஆகும். இதான் உங்களுக்கு டைமரைசேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் கால்ட் டைமரைசேஷன். டைமரைசேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். டைமரைசேஷன். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு, இங்கே 2 moles எடுத்திருக்கீங்க. வாட் இஸ் இட் தியரட்டிக்கல் வேல்யூ? தியரட்டிக்கல் நீங்கள் இப்போ இங்கே என்ன எடுத்திருக்கீங்க, தியரட்டிக்கலாக இங்கே என்ன எடுத்திருக்கீங்க அப்படின்னா 2 molecules எடுத்திருக்கீங்க. 2 moles எடுத்திருக்கீங்க. Theoretical is 2 moles. Isn't it? The observed value here 1. Isn't it? 2 அசிட்டிக் ஆசிட் எடுத்திருக்கீங்க. ரியாக்ஷன் நடந்ததுக்கப்புறம் அது டைமரைஸ் ஆகுது. அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் கிரியேட் ஆகிடுது. மாலிகுல்ஸ்க்குள்ளே என்ன ஆகுதுன்னா டைமரைஸ் ஆகிடுது. உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே 1 mole வந்துருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வாட் இஸ் இட், குவாண்டம் ஃபேக்டர் I is equal to observed molecular mass divided by theoretical molecular mass. இப்போ உங்களுக்கு observed molecular mass என்ன, உங்களுக்கு 1, but theoretical molecular mass that is 2. இப்போ உங்களுக்கு என்ன ஆகும், 1/2 எங்களுக்கு 0.5 எழுதலாமா? 0.5 அப்படின்றது உங்களுக்கு என்னது, 0.5 which is nothing but ஐயோட வேல்யூ என்ன இருக்கும், less than 1. For association, what is the Van factor which is less than 1? For dissociation, what is the value that is greater than 1? Okay, I will make tabular column for Van factor. See, what is that Van factor? That is I is greater than 1. For greater than 1, இதுக்கு நம்ம போட்டுருக்கோம், நம்ம dissociationக்கு போட்டுருக்கோம் இல்லைங்களா? Dissociation just I value is greater than 1. Topic நம்ம என்ன எழுத போறோம்னா quantity of the solute. Quantity of solute. ஓகேங்களா? Quantity of solute. Colligative property, then molar mass. சொல்லுங்க பார்க்கலாம். dissociation என்ன ஆகுது உங்களுக்கு, what is that dissociation? அப்போ quantity of the solute உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ quantity of the solute உங்களுக்கு என்ன ஆகும், solute குவான்டிட்டி உங்களுக்கு வந்து இப்போ NaCl எடுத்துக்கிறீங்க. dissociation என்ன ஆகுது, ஒன்றா இருக்கிறது, ரியாக்டன்ட் சைடு ஒன்றா இருக்கிறது, ப்ராடக்ட் சைடு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, 2ஆக மாறுது உங்களுக்கு. அப்போ என்ன ஆகுது, இது இன்க்ரீஸ் ஆகுது. quantity of the solute இன்க்ரீஸ் ஆகுது. quantity of the solute already I said, colligative property and quantity of the solute, they are directly proportional. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், colligative property and amount of the solute, they are directly proportional. அப்போது amount of the solute increase ஆச்சுன்னா colligative property என்ன ஆகும், உங்களுக்கு increase ஆகும். இப்போ நம்ம என்ன எழுதலாம், colligative property also increases. ஓகேங்களா? இப்போ மோலார் மாஸ் என்ன ஆகும் உங்களுக்கு, இப்போ இங்கே NaCl மோலார் மாஸ் என்ன, Na 23, Cl வந்து உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு 35.5. இப்போ இங்கே வரும்போது மோலார் மாஸ் உங்களுக்கு என்ன ஆகுது, குறையுது. அப்போது ஒன்றா இருக்கிறது 2 அயான்ஸாக பிரியும் போது கண்டிப்பாக அதோடைய மோலார் மாஸ் குறையும் உங்களுக்கு இல்லைங்களா? இப்போ மோலார் மாஸ் குறையுது. Decreasing in the molar mass decreases. This is a case for dissociation. So then second case, what is second case children? Ioda value is less than 1. Ioda value less than 1. This is a case for association. அப்போ இதோட இப்போ உங்களுக்கு என்ன ஆகும் பாருங்க, குவான்டிட்டி ஆஃப் த சொல்யூட் என்ன உங்களுக்கு என்ன ஆகுது, குவான்டிட்டி ஆஃப் த சொல்யூட் உங்களுக்கு என்ன ஆகும், அங்கே 2 எடுத்திருக்கோம், ப்ராடக்ட் சைடு வரும்போது அசோசியேட் ஆகிடும் உங்களுக்கு, அப்படின்னா கம்பைன்ட் ஆகிடும். இட்ஸ் லைக் ஏ காம்பினேஷன் ரியாக்ஷன். உங்களுக்கு கம்பைன்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது டிக்ரீஸ் ஆகும், குவான்டிட்டி ஆஃப் த சொல்யூட் டிக்ரீஸ் ஆகும். குவான்டிட்டி ஆஃப் த சொல்யூட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக த கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சொல்கிறது, கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆல்சோ டிக்ரீசஸ். மோலார் மாஸ் உங்களுக்கு என்ன ஆகும், டபுள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், அசிட்டிக் ஆசிடோட மோலார் மாஸ் உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு அசிட்டிக் ஆசிடோட மோலார் மாஸ்
ஒரு இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூ வில் கெட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்பன் எத்தனை கார்பன் இருக்குது, 2 கார்பன் இருக்குது. 2 கார்பனுக்கு என்ன வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் 2 கார்பனுக்கு 24 வரும் இல்லையா? 24, 4 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 4, 2 ஆக்சிஜன் இருக்குது. ஒரு ஆக்சிஜனுக்கு 16, 2 ஆக்சிஜனுக்கு 32. அதாவது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? 10 மிச்சம் 1 6 60 வருது. ஒரு அசிட்டிக் ஆசிடுக்கு உங்களுக்கு என்ன 60 வரும். இங்கே உங்களுக்கு என்ன அது அப்படியே டைமர் ஆகிடுது. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 120 வரும் உங்களுக்கு இல்லைங்களா? இப்போது மாலிகுலர் மாஸ் உங்களுக்கு என்ன ஆகும்? மாலிகுலர் மாஸஸ் இன்க்ரீசஸ். உங்களுக்கு இப்போ புரியுதுங்களா? அசோசியேஷன்னா குவான்டிட்டி ஆஃப் த சொல்யூட் டிக்ரீஸ் ஆகுது. குவான்டிட்டி ஆஃப் த சொல்யூட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி they are directly proportional. இப்போ அதுவும் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். மோலார் மாஸ் என்ன ஆகும் அப்படின்னா அது அசோசியேட் ஆகிறதுனால மோலார் மாஸ் உங்களுக்கு இன்க்ரீசஸ். மோலார் மாஸ் இன்க்ரீசஸ். Clear children? Okay. Now, again let me write that conclusion. I is equal to observed colligative property divided by theoretical colligative property, isn't it? Colligative property molecular mass they are inversely proportional. இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதாவது குவான்டிட்டி ஆஃப் த சொல்யூட் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது டிக்ரீஸ் ஆகுது. இது டிக்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? உங்களுக்கு இது 2 டிக்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இங்கே அப்சர்வ் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி விச் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தட் மோலார் மாஸ். அப்போ இந்த இது நான் என்ன பண்ணுறேன்? இப்போ அப்சர்வ் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் மாலிகுலர் மாஸ் எழுதும்போது நான் எப்படி எழுதலாம்? இன் டர்ம்ஸ் ஆஃப் மாலிகுலர் மாஸ் how will you write children? Theoretical molar mass divided by observed molar mass. Observed molar mass. புரியுதா? மோலார் மாஸ் அப்படியே உல்டாவா வரும். ஏன்னா அது they are indirectly proportional. Colligative observed colligative property உங்களுக்கு என்ன ஆகும்? which is inversely proportional to that molar mass. அப்போ இது நியூமரேட்டரில் வந்து அது அப்சர்வ் மோலார் மாஸோட அப்சர்வ்டு மோலார் மாஸ் டினாமினேட்டரில் வரும். Theoretical colligative property indirect to which is indirect to that of the molar mass of the particular solute. அப்போ வந்து இது டினாமினேட்டரில் வரும்போது அது நியூமரேட்டரில் வரும். உங்களுக்கு புரியுதுங்க? நான் எழுதியிருக்கேன்னு தியரட்டிக்கல் மோலார் மாஸ் நான் தியரட்டிக்கல் மேலே போட்டிருக்கேன். அப்சர்வ்ட கீழே. ஏன் நான் கீழே போட்டிருக்கேன்னு புரியுதுங்களா? பிகாஸ் they are indirectly proportional to one another. Okay, is it clear children? Yes. Now we will come to the conclusion that so far we have seen 4 colligative property in which the colligative property they are their relationship with Van 't Hoff factor. Van 't Hoff factor relationship பண்ணனும் இல்லையா? சரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். First equation what we have seen, that is relative lowering of vapor pressure. So children, relative lowering of vapor pressure, I told you colligative property is directly proportional to quantity of the solute. Quantity of solute. அதாவது colligative property directly proportional to the quantity of the solute. The proportionality constant நம்ம remove பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? This we are going to reduce the factor that is I. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? நான் இங்க எழுதுறேன். That is relative lowering of vapor pressure which is equal to எதை பொறுத்து இருக்கும் உங்களுக்கு? Depends upon the mole fraction of the solute which is equal. அப்போ என்ன ஆகும்? நான் I am going to reduce the Van 't Hoff factor here. ஓகேங்களா? Colligative property இது the quantity of the solute directly proportional to the quantity of the solute. இதை எப்படி எழுதுறேன்? Relative lowering of vapor pressure is directly proportional to mole fraction of the solute. Proportionality constant remove பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்? I என்ற பக்கத்தை reduce பண்றேன். ஓகேங்களா? Then what about the second factor, that is delta TB is directly proportional to what is children? That is KBM இல்லையா? இந்த proportionality constant remove பண்றதுக்கு என்ன பண்றேன்? elevation boiling point என்ன பண்றேன்? That is the nothing but I into KBM. ஓகேங்களா? சரி. அடுத்த தேர்ட் ஃபேக்டர் என்னது? நம்ம இதை எழுத வேணாம். அது KBM தான் உங்களுக்கு. ஓகேங்களா? டெல்டா TB is equal to KBM. நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு everything depends upon the quantity of the solute. Quantity of the solute which is nothing but that is nothing but Van 't Hoff factor. நம்ம என்ன பண்ணலாம்? டெல்டா TB which is nothing but
everything எல்லா colligative property ஓட quantity of the solution that should be multiplied by Bandt factor. எல்லா இதையுமே நம்ம Bandt factor மல்டிப்ளை பண்ண போறோம். Relative lowering of vapor pressure which is equal to I into XB, delta TB is equal to I into KBM. Then the third one is delta TF is equal to KFM இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்? I போட போறோம். Everything should be multiplied by Bandt factor. Then fourth one, that is pi. Pi is equal to CRT. This term also just we are going to multiply by. The term should be multiplied by I, Bandt factor. So these are the four factors. Because இங்க proportionality already நம்ம KB போட்டுருக்கோம் இல்லையா, அதனால அது போட்டா கரெக்டா வராது. So you can all the molality XB, here also molality, here also concentration term. These four terms everything should be multiplied by I because the equation ஒன்று என்ன இருக்கலாம், அந்த ஈக்குவேஷன் வந்து அந்த சொல்யூட் வந்து ஒன்று அசோசியேட் ஆகிருக்கலாம் இல்லை டிசோசியேட் ஆகிருக்கலாம். ஸோ எவ்ரிதிங் which related to that quantity of the solute which is nothing but colligative property which depends upon the colligative property. The colligative property, the ratio of observed colligative property and theoretical colligative property which is nothing but I. ஸோ எல்லா ஃபேக்டரையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா that should be multiplied by I. எல்லா ஈக்குவேஷனையும் நீங்கள் போடும்போது ஐன்ற ஃபேக்டர் இருக்கணும். நம்ம சோஃபார் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷனில் தேர் ஷுட் பி ஐ விட்டுட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து தப்பாக போயிடும். அதனால ஐன்ற ஃபேக்டர் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் பேப்பர் ப்ரெஷர் நீங்கள் என்ன எழுதணும், கண்டிப்பாக ஐ எழுதணும், ஐயை சேர்த்துக்கணும். இப்போ ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் பேப்பர் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு XB. Depression in freezing point, that is I is equal to KF into M. Elevation in boiling point, I into KB into molality. Pi is equal to ICRT. These are the four equations, four colligative properties just we have so far discussed. Okay children? இப்போ உங்களுக்கு என்ன நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். For example, no dissociation, neither dissociation nor association. Neither dissociation, அந்த ஈக்குவேஷனில் டிசோசியேஷனும் இல்லை அசோசியேஷன் இல்லை அப்படின்னா பையோட வேல்யூ நீங்கள் என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, நெய்தர் டிசோசியேஷன் நார் அசோசியேஷன். இந்த கண்டிஷனில் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாட் இஸ் ஐ வேல்யூ, ஐ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஒரு ஈக்குவேஷன் நீங்கள் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அது அந்த ஈக்குவேஷனை வந்து அந்த மாலிகுல் வந்து உடையவும் இல்லை ஆட் பண்ணவும் இல்லை, தட் இஸ் நெய்தர் டிசோசியேஷன் ஆர் அசோசியேஷன் அப்படின்னா ஐயோட வேல்யூ நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, ஒன்றுன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? But is dissociation என்ன பண்ணுவீங்க, dissociation which is nothing but children is I oda value is greater than 1. But is association, what is the value, association I value is less than 1. These are the three conditions. So relative lowering of vapor pressure na நீங்க ஃபார்முலா எழுதும்போது கண்டிப்பா அதுல I இருக்கணும். அதே மாதிரி elevation in boiling point, depression in freezing point, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஈக்குவேஷன் எழுதும்போது இந்த ஐயை வந்து நம்ம ஏன் சேர்க்குறோன்றதுக்கு அதனால தான் தனியாக நடத்தினேன். அது நடத்திட்டு Bandt factor நடத்தி நான் Bandt factor colligative ப்ராப்பர்ட்டி நான் ரிலேட் பண்ணியிருக்கேன். ஐ எழுதாமல் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அது தப்பு, ஐ கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த கேஸ் ஆஃப் Bandt factor இந்த கேஸில் அப்படின்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டில் வீக் எலக்ட்ரோலைட்டில் Bandt factor என்ன ஆகுது, அதுக்கு டிகிரி ஆஃப் டிசோசியேஷனுக்கும் Bandt factor எப்படி ரிலேட் பண்ணுறது அப்படின்ற கான்செப்டை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, now we are going to discuss about Bandt factor. Bandt factor in the case of weak electrolyte. Weak electrolyte, the bracket you write children degree of dissociation. Degree of dissociation for lesson நம்ம 11th லே படிச்சிருப்போம். degree of dissociation நான் நடத்திருக்கேன் உங்களுக்கு. So you can have the idea, it must be represented by alpha. ஓகேங்களா? alpha அப்படின்ற சிம்பிள் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சரிங்களா? சரி, இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன், CH3COOH. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், இது வந்து ஒரு வீக் எலக்ட்ரோலைட். உங்களுக்கு எப்படி இது பிரியும் அப்படின்னா CH3COO minus plus H plusன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போ உங்களுக்கு என்ன ஆகும், at time t அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ உங்களுக்கு இதோட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும், 100% இருக்கும் இல்லைங்களா? இதோட கான்சன்ட்ரேஷன் 0, இதோட கான்சன்ட்ரேஷன் 0. எப்போ இந்த ரியாக்ஷன் அப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதாவது 0 டைமில் வந்து இதோட கான்சன்ட்ரேஷன் 100% இருக்கும், இதோட கான்சன்ட்ரேஷன் ஒன்றுமே இருக்காது, அப்படியே என்ன பிரிய ஆரம்பிச்சிருக்காது.
ஓகேங்களா? அப்போ அது வந்து நில்லாக இருக்கும். அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் நில்லாக இருக்கும். ஸோ கிளியர் சில்ட்ரன்? அப்புறம் என்ன ஆகுது, கொஞ்சம் நேரம் கழிச்சா டைம் t ஈக்குவல் டு டி, டைம் t ஈக்குவல் டு டி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இதில் ஒரு 50% வந்து குறைஞ்சிருன்னு வச்சுக்கோங்க. அசிட்டிக் ஆசிட் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்லோவாக டிசோசியேட் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 50% உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதுலேருந்து அயான்ஸாக பிரிய ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு இது 50% உங்களுக்கு பிரிஞ்சிருச்சு. இப்போ இது 50% பிரியும் போது அசிட்டிக் ஆசிட் 50% பிரிஞ்சிருச்சு. அப்போ என்ன இருக்கும், இது 50% ப்ரொடியூஸ் ஆகிருக்கும், இது 50% ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இது புரியுதுங்களாப்பா? ஸ்டார்டிங்கில் இதோட கான்சன்ட்ரேஷன் கம்ப்ளீட்டாக இருக்குது. அப்போ இதோட 2 கான்சன்ட்ரேஷன் 0 இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 50% டிசோசியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது 50% அப்படின்னா அந்த அந்த பாத்திரத்தில் என்ன இருக்கும், 50% வந்து அசிட்டிக் ஆசிட் டிசோசியேட் ஆகாத 100ல் 50 தான் ஆயிருக்கு. இப்போ ரிமைனிங் 50 இருக்கும், அது இருக்கும். அது இல்லாமல் அசிட்டேட் அயான் 50% இருக்கும் இல்லைங்களா? இதுதான் ரெண்டாக உடையுது. இது 50 இருக்கும், இது 50 இருக்கும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுது?